இணையதளத்தில் நம்பர் 1 இடத்துல ஜனநாயகன் திரைப்படம் ட்ரெண்ட் ஆகி கொண்டு இருக்குது. கொஞ்சம் கூட இதை எதிர்பார்க்கல. அதாவது அவர் அரசியல் போயிட்டா நாங்கள் சினிமா விட்டுறோம்னு நினச்சிங்களா? ஸோ சினிமாவை இப்போ நாங்களே ஆள்றோம் அப்படின்னு சொல்லி பயங்கரம் ரசிகர்கள் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. டீட்டெயிலாக பேச போகிறோம். விஜய் அவர்கள் ஜனநாயகன் திரைப்படத்திற்கு ரசிகருக்கு மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. படம் ஜனவரி மாதமே ரிலீஸ் ஆக வேண்டியது. ஆனால் சென்சார் பிரச்சனை காரணமாக இப்போ வரைக்கும் படம் ரிலீஸ் ஆகலை. ஸோ 19ஆம் தேதி, அதாவது ஜூன் 19ஆம் தேதி ஜனநாயகன் திரைப்படத்தோட ஏதாவது ஒரு அப்டேட் வரப்போகிறது. படத்துக்கான சென்சார் சர்டிஃபிகேட் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்து காத்திருந்தாங்க. ஆனால் 19ஆம் தேதி நடக்கலை. இப்போ என்ன அப்டேட் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 3ஆம் தேதி அப்படின்னா ஜூன் 26ஆம் தேதி இதுக்கான அப்டேட் வந்துவிடும். ஜூன் 22ஆம் தேதி ஜனநாயகன் திரைப்படத்தோட முக்கியமான அப்டேட்டை கேவின் தயாரிப்பு நிறுவனம் ரிலீஸ் பண்ண போகுது அப்படிங்கிற விஷயம் சோஷியல் மீடியாவில் செமையாக ட்ரெண்ட் ஆகி கொண்டு இருக்கு. அதனால ஜனநாயகன் அப்படிங்கிற ஹேஷ்டாக் இந்தியா அளவில் என்டர்டைன்மெண்ட் லிஸ்ட்டில் நம்பர் 1 இடத்துல ட்ரெண்ட் ஆகி கொண்டு இருக்கு. அதே மாதிரி ஹாப்பி பர்த்டே விஜய் அப்படிங்கிற ஹேஷ்டாகும் செமையாக ட்ரெண்ட் ஆகி கொண்டு இருக்கு. ஆக மொத்தத்தில் விஜய் ரசிகர்கள் இணையதளத்தை ஆக்கிரமித்து கொண்டு இருக்கிறார்கள். ஒரு பக்கம் அசம்பிளியில் சம்பவம் மேலே சம்பவம் நடந்து கொண்டு இருக்கு. இன்னொரு பக்கம் விஜய் ரசிகர்கள் இணையதளத்தை ஆக்கிரமித்து கொண்டு இருக்கிறார்கள், முக்கியமாக ஜனநாயகன் திரைப்படத்துக்காக. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி எல்லா விஷயம் டக்குன்னு தெரிஞ்சுக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.